இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பேச போறோம். தாராளவாதம், அதாவது லிபரலிசம்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு ஐடியா பல நூற்றாண்டுகளா எப்படியெல்லாம் உருமாறி வந்திருக்குங்கிறத பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம். சரி, எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி எது தெரியுமா? இந்த ஒரு கேள்விதான். ஒரு நல்ல அரசாங்கம்னா அது என்ன பண்ணணும், அது எதுல தலையிடணும், எதுல தலையிடக்கூடாது? இந்த கேள்விக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தாராளவாதம் கொடுத்த பதில்கள் தான் இந்த கதையோட மொத்த சாராம்சமே. முதல்ல தாராளவாதம்னா என்னன்னு பாத்துரலாம். இது 17-18ஆம் நூற்றாண்டுகள்ல ஐரோப்பாவில உருவான ஒரு அரசியல் சித்தாந்தம். இதோட மையப்புள்ளியே சுதந்திரம் தான். முக்கியமா ஆடம் ஸ்மித், டேவிட் ரிகார்டோ மாதிரி பொருளாதார அறிஞர்களோட கருத்துக்கள் தான் இதுக்கு ஒரு பலமான அடித்தளத்தை அமைச்சது. இந்த சித்தாந்தத்தோட வளர்ச்சியில ரொம்ப முக்கியமான ஒரு நபர் ஜான் லாக். அவர் என்ன சொன்னாருன்னா, ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் சுதந்திரம், சொத்துரிமைன்னு சில அடிப்படை உரிமைகள் இருக்கு. அதை பாதுகாக்கிறது தான் ஒரு அரசாங்கத்தோட முதல் கடமை. அதுக்காக மக்களோட கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு வரையறுக்கப்பட்ட அரசாங்கம் தேவைன்னு அவர் அழுத்தமா சொன்னாரு. சரி, ஜான் லாக்கோட ஐடியாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனவர் தான் இம்மானுவேல் காண்ட். அவர் அரசியலமைப்பு அரசு அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாரு. சிம்பிளா சொல்லணும்னா, ஆட்சியாளர்களோட அதிகாரத்தை கூட சட்டத்துக்கு கீழே கொண்டு வர்றதா இது. இது ஒரு பெரிய மைல்கல்னே சொல்லலாம். சுதந்திரத்தை பாதுகாக்க இன்னொரு சூப்பரான ஐடியா வந்துச்சு. அது யார்கிட்ட இருந்துன்னா, மாண்டெஸ்கியூ. அரசாங்கத்தோட அதிகாரத்தை ஒரே இடத்துல குவிக்க கூடாது, அது 3ஆ பிரிக்கணும்னு சொன்னாரு. சட்டம் போடுறது, அதை செயல்படுத்துறது, தப்பு செஞ்சா தண்டிக்கிறதுன்னு 3 தனித்தனி அமைப்புகள் இருக்கணும்னு சொன்னாரு. இந்த ஐடியா தான் பின்னாளில் அமெரிக்கா போன்ற நாடுகளோட அரசியல் அமைப்புக்கே அடிப்படையா மாறுச்சு. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட். தொழில் புரட்சி வந்ததும் புது பிரச்சனைகள் வந்துச்சு. ஜெரமி பென்தம் மாதிரி சிந்தனையாளர்கள் முதலாளித்துவத்தால வறுமையும் கஷ்டங்களும் பெருகிறத பார்த்தாங்க. அவங்க அரசாங்கம் சும்மா வேடிக்கை பார்க்க கூடாது, சட்டங்கள் மூலமா பொருளாதாரத்துல தலையிட்டு அதிகமான மக்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கணும்னு வாதிட்டாங்க. இதுதான் நம்மள தாராளவாதத்தோட முதல் வடிவத்துக்கு கூட்டிட்டு போகுது. 18ஆம் நூற்றாண்டோட கடைசியில தொழில்மயமான முதலாளித்துவத்தோட ஒரு அரசியல் முகமா இது உருவாகுது. இந்த பழமையான தாராளவாதத்தை சிம்பிளா புரிய வைக்க இரவு காவலர் அப்படின்னு ஒரு உருவகம் பயன்படுத்துவாங்க. அதாவது ஒரு நைட் வாட்ச்மேன் மாதிரி. அரசாங்கத்தோட வேலை ரொம்ப கம்மி. சட்டம் ஒழுங்க பாத்துக்கிட்டு நியாயமான நீதியை கொடுத்தா போதும். மத்தபடி மக்களோட வாழ்க்கையிலயோ பொருளாதாரத்திலோ தலையிடவே கூடாது. ஆனா இந்த மாதிரி அரச அதன் போக்குல விட்டதுனால என்ன ஆச்சு? லாபத்துக்காக தொழிலாளர்கள் பயங்கரமா சுரண்டப்பட்டாங்க. சமூகத்துல ஏற்றத்தாழ்வும் வறுமையும் அதிகமாச்சு. பொருளாதாரம் நிலையா இல்ல. இது எல்லாத்தையும் விட முக்கியமா இந்த அநீதிகளை எதிர்த்து கம்யூனிசம் மாதிரியான புதிய சித்தாந்தங்கள் வளர ஆரம்பிச்சுது. இது தாராளவாதத்துக்கே ஒரு பெரிய சவாலா நின்னுச்சு. அந்த சவாலை சமாளிக்க தாராளவாதம் தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிச்சு. 20ஆம் நூற்றாண்டுல அதோட ஒரு புதிய வடிவம் பிறந்துச்சு. அதுதான் நவீன தாராளவாதம். நவீன தாராளவாதத்தோட முக்கியமான ஐடியா நலன் பொறி அரசு அப்படிங்கிறது தான். டி.எச். கிரீன், ஹாப்ஸ் ஹவுஸ் மாதிரி சிந்தனையாளர்களோட தாக்கத்தால அரசாங்கம் வெறும் பார்வையாளரா மட்டும் இல்லாம மக்களோட கல்வி, சுகாதாரம், நலவாழ்வுக்காக தீவிரமா செயல்படணுங்கிற எண்ணம் வலுப்பெற்றது. அப்போ அந்த இரவு காவலர் இப்போ ஒரு நலன்புரி பாதுகாவலரா மாறிட்டாரு. உலகப் போர்களுக்குப் பிறகு நாடுகளை திரும்பவும் கட்டமைக்கவும், மனித உரிமைகளை பாதுகாக்கவும், சமுதாயத்துல எல்லாருக்கும் சம வாய்ப்பை உருவாக்கவும் அரசாங்கம் தலையிட வேண்டியது அவசியம்னு கருதப்பட்டது. ஆனா கதை இங்கேயும் முடியல. கொஞ்ச காலம் போனதும் இந்த பெரிய நலன்புரி அரசுகள் ரொம்ப பெருசாயிட்டதாவும் சரியா செயல்படலன்னோ விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சது. இது பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு தடையா இருக்குன்னு சிலர் நினைக்க ஆரம்பிச்சாங்க. அதனால திரும்பவும் அரசாங்கத்தோட பங்க குறைக்கணும்னு குரல்கள் எழ ஆரம்பிச்சது. இந்த விமர்சனங்களோட விளைவா தாராளவாதத்தோட 3ஆவது பெரிய பரிணாமம் வந்துச்சு. அதுதான் நவதாராளவாதம். தாராளவாதத்துல அரசு ஒரு மேலாளரா, அதாவது ஒரு மேனேஜர் மாதிரி செயல்படுது. அது என்ன பண்ணுதுன்னா, நலத்திட்டங்கள்ல இருந்து தன்னோட பங்கை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பொருளாதாரத்தை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரீதியா நிர்வகிக்கிற வேலையை மட்டும் பாக்குது. இது எதிலுமே தலையிடாத அரசுக்கும் எல்லாத்துலயும் தலையிடுற அரசுக்கும் நடுவுல ஒரு பாதை. இந்த மாடல்ல அரசாங்கம் தன்னோட அளவை குறைச்சுக்குது. பொருளாதாரத்தை நிர்வகிக்கிற பொறுப்பை பெரும்பாலும் தனியார் துறைக்கு கொடுக்குது. சமூக நிர்வாகத்துல தன்னார்வ தொண்டு நிறுவனங்களையும் ஈடுபடுத்துது. இந்த கொள்கைய இங்கிலாந்துல மார்கரெட் தாச்சரும் அமெரிக்காவுல ரொனால்ட் ரீகனும் பிரபலப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் இந்தியா உட்பட உலகம் முழுவதும் பல நாடுகள்ல இது பரவ ஆரம்பிச்சுது. சரி,
இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த எல்லாத்தையும் இந்த ஒரு டேபிள்ல சுருக்கமா பார்த்துடலாம். பழமையான தாராளவாதத்தோட இரவு காவலர் அரசு, நவீன தாராளவாதத்தோட நலன்புரி பாதுகாவலர் அரசு, அப்புறம் நவ தாராளவாதத்தோட மேலாளர் அரசு. அரசின் பங்கு, அதோட அளவு, பொருளாதார கொள்கை, முக்கிய நோக்கம்னு ஒவ்வொன்னிலையும் எவ்ளோ வித்தியாசம் இருக்குன்னு இது தெளிவா காட்டுது பாருங்க. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? தாராளவாதத்தோட பயணம் இன்னும் முடியல. அது ஒரு தொடர்கதை மாதிரி போய்கிட்டே இருக்கு. நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். தாராளவாதம்ங்கிறது ஒரு கல்லுல செதுக்கின சிலை மாதிரி நிலையானது கிடையாது. அது ஒரு ஆறு மாதிரி, காலத்துக்கு ஏத்த மாதிரி, புது புது சமூக சவால்களுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டே இருக்கு. இந்த மாறும் தன்மைதான் அதோட உண்மையான பலமே. அந்த வகையில இன்னைக்கு நம்ம முன்னாடி காலநிலை மாற்றம், செயற்கை நுண்ணறிவு, உலகளாவிய ஏற்றத்தாழ்வுன்னு எத்தனையோ பெரிய சவால்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி தாராளவாதத்தோட அடுத்த வடிவம் எப்படி இருக்கும்? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா?